ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு ஏதாவது டவுட்னா நம்ம எங்கே போய் கேட்போம்? நம்ம ஏஐ கிட்ட நீ ஒரு ரொம்ப டென்ஷனாக அழுதுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒரு விஷயத்தை போய் கேட்போம், அது அப்படியே கான்ஃபிடென்ட்டாக தப்பாக தான் அது வந்து அந்த ஆன்சரை சொல்லும். ஸோ இப்படி அடுத்தடுத்து தான் தேடிட்டே போகிறீங்களே தவிர வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது. இன்டர்வியூவில் வந்து நான் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். ஒரு டாப்பிக்கோட பேசிக் லெவல் மட்டும் தெரிஞ்சுக்காம அதை பல ஆங்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கம்பேர் பண்ணி இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்களேன். ரெண்டு பேர் பேசுவாங்க. ஸோ இந்த மந்த்து 3 பேர் பேச போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரஸ்வதி, செகண்ட் முஸ்கான், தேர்ட் சுதீஷ். ஸோ நம்ம எப்பயுமே ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இந்த டைம் ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து கார்டில் இருக்காது, எல்லாருமே கூகுள் ஃபார்மில் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணோம், அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பேச வர போகிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே நம்ம நிறைய இடத்துல ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை எப்படி ப்ராம்ப்ட் பண்ணி ஈஸியாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணி ஈஸியாக நிறைய ஜென்ரேஷன்லாம் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சரஸ்வதி பேச போகிறேன். குட் ஈவினிங் ஆல். மை செல் சரஸ்வதி. இது என்னோட ஃபர்ஸ்ட் நாலேஜ் டைவ். எனக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதுக்கு முன்னாடி யாராவது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது சர்ச் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு ஏதாவது டவுட்னா நம்ம எங்கே போய் கேட்போம்? கூகுள் தானே போய் கேட்போம். இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? ChatGPT தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ChatGPT யூஸ் பண்ணும்போது சப்போஸ் அது கரெக்டாக வரல, எனக்கு தப்பு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? என்னது? என்ன பண்ணுவீங்க? அதுவுமே கிளியராக கொடுக்கல, அப்புறம் அதுவுமே கரெக்டாக கொடுக்கல. ஸோ இப்படி அடுத்தடுத்து தான் தேடிட்டே போறீங்களே தவிர நீங்க கரெக்டா ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்களா, இல்லை கரெக்டாக அதுக்கிட்ட கேட்டிங்களா, எப்பயாச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா நம்ம கரெக்டாக கேட்டிருக்கோமா அப்படின்ட்டு? இன்ஜினியரிங்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பக்காவான ஒரு டாஸ்க் இல்லையா, ஒரு ப்ராம்ப்டை வந்து கேட்கறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதாவது நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், இதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு யோசிச்சு திங்க் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு டாஸ்க்கை ஏஐ கிட்ட இருந்து அவுட்புட் வாங்குறது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதில் நிறைய டைப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் பில்டிங். இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2040ல நம்ம ஒரு சோல்மேட்டை சூஸ் பண்றதுக்கே ஒரு ஆப் மூலமா தான் நம்ம தேடி கண்டுபிடிப்போம் அது ட்ரூவா இல்லையான்னு. அது என்ன மூவி தெரியுமா? லைக் ஸோ நான் இப்போ ஒரு இன்ட் கொடுத்தேன்ல, இப்போ வந்து இது 2040 இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், இது வந்து சோல்மேட்டை ட்ரூவா இல்லை ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கும். இந்த மாதிரிலாம் சொன்னல, அது மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராம்ப்டையும் பில்டு பண்ணணும். இது நான் ரெடி பண்ணது வித்தவுட் வேர்ட் பில்டிங். இது ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா கிரியேட் லக்ஸுரி கார் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரே லைன்ல இருக்கும், எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. இதுவே வித் வேர்ட் பில்டிங்ல பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். எனக்கு என்ன மாதிரி ஷார்ட்ஸ்ல, ட்ரோன் ஷாட்ல வேணுமா, கார் வந்து என்ன பிராண்ட்ல இருக்கு, எனக்கு சினிமாட்டிக்ல வேணுமா, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துருப்பேன் இந்த ப்ராம்ப்ட்ல. ஸோ இதுதான் வித்தவுட் வேர்ல்டு பில்டிங்கும் வித் வேர்ல்டு பில்டிங்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதுதான் வித்தவுட் வேர்ல்டு பில்டிங்ல ரெடி பண்ண ப்ராம்ப்ட்ல எடுத்த வீடியோ இது. இது வித் வேர்ல்டு பில்டிங். என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கும் போது லைனில் கொடுக்காம நமக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுமோ, நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ, கிளைண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஸ்கிரிப்டில் எப்படி இருக்குது, கிளைண்ட் சைட்லேருந்து என்னென்ன மாதிரி இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து ஒரு ப்ராம்ப்டை வாங்குறதா வேர்ல்ட் பில்டிங். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து டீப் ரிசர்ச். ஒரு டாப்பிக்கோட பேசிக் லெவல் மட்டும் தெரிஞ்சுக்காம அதை பல ஆங்கிள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் டீப் ரிசர்ச். எக்ஸாம்பிளுக்கு ஜெயகாந்தன் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்த புக்கை நான் ChatGPT அதாவது ஏஐ கிட்ட போய் கொண்டு போயிட்டு நான் கேட்டிருக்கேன், இந்த புக்கை பத்தி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல எனக்கு வந்து இது பண்ணி கொடு, சிமிலர் புக்ஸ் வந்து கம்பேர் பண்ணி எனக்கு கொடு, அதே மாதிரி நான் கேட்டிருக்கேன். அது எனக்கு கொடுத்த அவுட்புட் என்னன்னா இதுதான். இந்த புக்கை வந்து இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சம்மரியாவும் கொடுத்துருக்கு. இந்த நாவல்ல ஒரு கங்காவோட கேரக்டர் இருப்பாங்க, அந்த கேரக்டருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும்,
அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க வந்து சொசைட்டி எப்படிலாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சம்மரியாக கொடுத்துருச்சு. அப்புறம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அனலைஸ் பண்ணியும் கொடுத்துருச்சு. இது ஒரு ஃபெமினிஸ்ட் ஸ்டோரி, சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் இருக்கு, சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்டென்ட் மாதிரி கொடுத்துச்சு. அதே மாதிரி சிமிலர் புக் கம்பாரிசனுமே கொடுத்துருச்சு. இந்த புக்கு மாதிரியே வந்து இன்னொரு புக்கும் இருக்கு, அக்னி பிரவேசம் சொல்லிட்டு இன்னொரு புக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியுமே எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் டீப் ரிசர்ச். மெட்டா ப்ராம்ப்டிங் இது ஒண்ணுமே இல்லை, நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஏஐ கிட்ட போய் ஒரு டாஸ்க்கை கேட்காம அந்த டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்க்குக்கான ப்ராம்ப்டை வாங்குறது தான் மெட்டா ப்ராம்ப்டிங். எக்ஸாம்பிள் இது ஜென்ரேட்டிவ் ப்ராம்ப்ட், நீடிய ப்ராம்ப்ட் டெய்லி கேட்போம்ல, அதுதான். நெக்ஸ்ட் பர்சனா மெத்தட். இது என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஐ கிட்ட நீ ஒரு கிராஃபிக் டிசைனர், அதுக்கு ஒரு ரோலை செட் பண்ணிட்டு இந்த ரோல் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு நீ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேட்கறது தான் பர்சனா மெத்தட். இதை எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெறும்னா எக்ஸ்பிளைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்காம நீ வந்து ஒரு ஏஐ ப்ரொஃபஸர் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்ணு, இல்லையா ஒரு சின்ன குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்ணு அப்படின்னு கேட்டா அது கொடுக்கும். இது கேப் ஃபைண்டர். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ChatGPT வந்து ட்ரெயின் பண்ணி வச்சதுனால என்னை பத்தி அதுக்கு எல்லாமே தெரியும். நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்றது எல்லாமே அதுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு விஷயத்துல வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறேன், இல்லையா எனக்கு ஒரு வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்வியூல வந்து நான் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏஐ கிட்ட போயிட்டு நான் என்ன இதில் வந்து ஸ்டக் ஆகி இருக்கேன், எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன தெரியணும், எனக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறப்ப அதுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணும். அதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறப்ப என்னோட நாலேஜில் என்ன மாதிரி கேப்ஸ்லாம் இருக்கு, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற, அதுக்கான ரீசன் என்ன, அது மாதிரிலாம் கேட்குறப்ப நான் வந்து கேட்டது என்னன்னா, என்னோட ரெஸ்யூம்ல வந்து என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு அது சொன்னது என்னன்னா, நான் வந்து அதில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங், இமேஜ் எடிட்டிங், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தேன். அது என்ன சொல்லுச்சுன்னா, இதை வந்து 1000 பேர் போடுவாங்க, நீ வந்து எப்படி போடுறேன்னா எடிட்டிங் 150+ சோஷியல் வீடியோஸ் அந்த மாதிரி வந்து போடு, அந்த மாதிரி கொடுத்துருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, உன்னோட ரெஸ்யூம்ல வந்து போர்ட்ஃபோலியோ லிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துச்சு. இன்னொன்று சாஃப்ட்வேருக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. இப்போ ப்ரீமியர் ப்ரோ உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அது நீ எந்த லெவலில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அதை வந்து மென்ஷன் பண்ணு அப்படின்னு கொடுத்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஹாலுசினேஷன். இது வந்து நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன்று. என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை போய் கேட்போம், அது அப்படியே கான்ஃபிடென்ட்டாக தப்பாக தான் அது வந்து அந்த ஆன்சரை சொல்லும். நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் அதை புரிஞ்சுக்காம இல்லை இதுதான் கரெக்ட், இதை நீ பண்ணு அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ கொஞ்ச நாளாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன ப்ராம்ப்ட் கேட்டாலும் இமேஜாக கொடுத்துட்டு இருந்துச்சு. யாராவது ஃபேஸ் பண்ணீங்களா? அதை எல்லாருமே பண்ணோம், நானுமே பண்ணேன். அந்த மாதிரி நேரத்தில் எப்படி போய் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லு, சார் அப்படிலாம் இல்லை, கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் சொல்லு, உனக்கு தெரியலனாலும் அதை சொல்லு, அந்த மாதிரி நம்ம கேட்டு அதுக்கிட்ட வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட கேட்கலாம், ப்ரொவைட் ஏ கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வித் யுவர் ஆன்சர் அப்படின்னும் கேட்கலாம். இப்போ நீ ஆன்சர் கொடுக்குற அது எந்த லெவலுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம கேட்டால் அது கொடுக்கும். மேக் இட் மோர் ஹியூமன். இப்போ ஏஐ கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது ஏஐ மாதிரி தான் எனக்கு ஆன்சர் பண்ணும். வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இவங்க வந்து ஏஐ வந்து எனக்கு ஹியூமன் மாதிரி பேசணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அது வந்து எப்படி கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு மெயில் அனுப்புன்னு கேட்குறேன், எனக்கு வந்து ஃபீவராக இருக்குது, நாளைக்கு வந்து எனக்கு ஒரு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மெயிலாக கேட்குறேன். அது வந்து எனக்கு என்ன கொடுக்குதுன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு லீவு, இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்ற மட்டும்தான் கொடுக்குது. இதுவே ஹியூமன் டு ஹியூமன் பேசுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டா இப்படி கொடுக்கும், நான் இன்னைக்கு எனக்கு ஃபீவர், நான் இன்னைக்கு வரல, இன்னைக்கு 1 டே மட்டும் நான் லீவ் எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உடம்பு சரியான பிறகு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அதாவது ஹியூமன் டு ஹியூமன் பேசுற மாதிரி கேட்டா அது அந்த மாதிரி கொடுக்கும். இப்போ ஜனனி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓனா எழுதுறாங்க. இப்போ அவங்களோட ஸ்கிரிப்ட் நான் எடுத்துட்டு போயிட்டு இது வந்து ஜனனி எழுதின ஸ்கிரிப்ட், எனக்கு வந்து இவங்க எழுதின டோன்லயே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது ஜனனி வந்து என்ன டோன்ல வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு எனக்கு கொடுக்கும். இதுதான் ஹியூமன் டு ஹியூமன் டெக்னிக். இதுதான் எமோஷனல் ப்ராம்ப்டிங். முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏஐ ஹாலுசினேஷன் நடக்கிறப்ப இந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப டென்ஷனா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன், என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
இதே டெக்னிக்கை தான் அதுக்கிட்ட நம்ம கொண்டு போய் காமிக்கணும். நான் வந்து கலர் பென்சில் பண்ணும்போது ப்ராம்ப்ட் கேட்டுட்டு இருந்தேன், இமேஜாக கொடுத்துட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு, டீப் பிரீத் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் என்ன கேட்குறேன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு நான் கேட்டப்ப எனக்கு இது ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்.